வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம 9ஆம் வகுப்பு அதுல இருக்க நூல் மற்றும் நூல் ஆசிரியர்கள் அந்த பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கங்க. உங்களுடைய கருத்துகள் ரொம்ப முக்கியம். அதனால அதெல்லாம் கமெண்ட் பகுதியில கொடுங்க. லைக் பண்ணிக்கங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அதை எழுதினவங்க கால்டுவெல். வருஷம் 1856. உவேசா அவர்கள் தமிழ் விடு தூது என்னும் நூலை 1930ஆம் ஆண்டு பதிப்பித்தார். இது அவர் எழுதல, பதிப்பிச்சது. ஓகேங்களா? 1930 உவேசா அவர்கள் தமிழ் விடு தூது. தமிழ் விடு தூதோட ஆசிரியர் பெயர் நமக்கு அறிய கிடைக்கவில்லை. பெரிய புராணம் சேக்கிழார். அவருக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா அருண்மொழி தேவர். நம்பி ஆண்டார் நம்பி அவர்கள் எழுதியது திருத்தொண்டர் திருவந்தாதி. சீத்தலை சாத்தனார் அவர்களால் எழுதப்பட்டது மணிமேகலை. இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியை. இது நமக்கு அந்த கல்வி அந்த மாதிரியான இதுல கேட்கக்கூடியது சௌத்ரிபாய் பூலே அவர்கள். சிறு பஞ்ச மூலம் அதன் ஆசிரியர் காரி ஆசான் அவர்கள். மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் அவர்கள். ராவண காவியம் புலவர் குழந்தை. இந்த ராவண காவியம் இந்த நூலை புலவர் குழந்தை யாருடைய வேண்டுகோள்னால இயற்றினார் அப்படிங்கிறத கமெண்ட் பகுதியில் லீவ் பண்ணுங்க. உதயசூரியன் அதோடைய ஆசிரியர் தி ஜானகிராமன் அவர்கள். முத்தொள்ளாயிரம் எழுதினவர் பேரும் தெரியாது, தொகுத்தவர் பேரும் தெரியாது, அறியப்படவில்லை. தாவோ தேஜிங் அவருடைய கவிதையை மொழிபெயர்த்தவர் சி மணி அவர்கள். லாவோட்ஸ் எழுதியது தாவோ சிங். லாவோட்ஸ் எழுதிய நூல் தாவோ சிங். யசோதர காவியம் இதுக்கும் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. இந்திய தேசிய இராணுவம் தமிழர்களின் பங்கு மாசு அண்ணாமலை அவர்கள். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா அவர்கள். தமிழ் பழமொழிகள் கீவா ஜெகநாதன் அவர்கள். இருட்டு எனக்கு பிடிக்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல் சே தமிழ்ச்செல்வன் அவர்கள். ஆண்டாள் அவர்கள் பாடிய நூல்கள் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. வீட்டிற்கொரு புத்தகசாலை இது சி.என். அண்ணாதுரை அவர்களுடைய ஒரு பேச்சு. நா. பிச்சமூர்த்தி அவர்கள் அவருடைய முதல் சிறுகதை சயின்ஸுக்கு பலி 1932. பிக்ஷு ரேவதி என்னும் புனைப்பெயர்களில் கவிதைகளை வெளியிட்டவர் அவரேதான். யாருன்னு சொல்லுங்க பாப்போம். மேல சொன்னோம்ல, நா. பிச்சமூர்த்தி அவர்கள் தான். ஓகேங்களா? இவர் 1932 கலைமகள் விருது அது வாங்கியிருக்கிறாரு. குறுந்தொகை பாலை பாடிய பெருங்கடுங்கோ
அத 1915ஆம் ஆண்டு சௌரி பெருமாள் அரங்கனார் முதல்ல நூல் என்ன பண்ணிருக்காங்க, பதிப்பித்திருக்கிறார். செய்தி என்னும் சிறுகதை சிவப்பு ரிக்ஷா அதுல இடம்பெற்றிருக்கிறது. செய்தி என்னும் சிறுகதை சிவப்பு ரிக்ஷா அந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கு. திரு வைரமுத்து அவர்கள் கள்ளிக்காட்டு இதிகாசம் அதற்காக 2003 சாகித்ய பரிசு பெற்றிருக்கிறார். இத எப்படி கேட்பாங்க அப்படின்னா, 2003 திரு வைரமுத்து அவர்கள் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படின்னு கேட்பாங்க. கள்ளிக்காட்டு இதிகாசத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. வைரமுத்து அவர்கள் இயற்றிய கள்ளிக்காட்டு இதிகாசம் எந்த ஆண்டு சாகித்ய பரிசு பெற்றது, இந்த மாதிரியும் கேட்பாங்க. அதெல்லாம் கரெக்டா கவனமா பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ் ஒலி விஜயரங்கம் அவர்கள் நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் இதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. பாரதிதாசன் அவங்களோட நூல்கள் பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு. குடும்ப விளக்குங்கிறது ஒரு மறுமலர்ச்சி இலக்கியம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை கேட்டாலும் கேட்கலாம், பாரதிதாசனார் அவர்களுடைய மறுமலர்ச்சி இலக்கியம் எது அப்படின்னு கேட்டாலும் கேட்கலாம். தமிழ் இயக்கம், அதுக்கப்புறமா பிசிராந்தையார், அது சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு. எந்த வருஷம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சு சமுத்திரம் அவர்கள் வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாகை, காகித உறவு, வேரில் பழுத்த பழா சாகித்ய அகாடமி விருது. சு சமுத்திரம் அவர்களின் வேரில் பழுத்த பழா சாகித்ய அகாடமி விருது. குற்றம் பார்க்கில் சு சமுத்திரம் அவர்களோட நூல் தமிழ்நாடு அரசு விருது. குற்றம் பார்க்கில் சு சமுத்திரம் அவர்களுடைய நூல் தமிழ்நாடு அரசு விருது. கல்யாண்ஜி, கல்யாண சுந்தரம், புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு, ஒரு சிறு இசை 2016 சாகித்ய அகாடமி பரிசு வாங்கியிருக்கு. சில கடிதங்கள் தொகுக்கப்பட்டு சில இறகுகள் சில பறவைகள் அப்படிங்கிற பெயர்லையும் அவருடைய தொகுப்பு வந்திருக்கு. அந்த கட்டுரை தொகுப்புக்கு பெயர் அகமும் புறமும். ஈரோடு தமிழன்பன் அவரோட இயற்பெயர் ஜெகதீசன். தமிழ் ஓவியம், ஹைக்கூ, சென்ட்ரிக்யூ, லிமரைக்யூ. வணக்கம் வள்ளுவா அந்த இலக்கியம் 2004 சாகித்ய அகாடமி பரிசு. தமிழன்பன் கவிதைகள் தமிழ்நாடு அரசோட பரிசு பெற்ற ஒரு நூல். கல்யாண்ஜி எழுதிய சிறுகதை தொகுப்பு நூல் கலைக்க முடியாத ஒப்பனை, தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், உயர பறத்தல், ஒளியிலே தெரிவது, திருத்தக்க தேவர், நரி விருத்தம், சீவக சிந்தாமணி,
இ த ராஜேஸ்வரி அவர்கள். சூரியன், பரமாணு புராணம். அவ்வளவுதான் நண்பர்களே. இந்த 9ஆம் வகுப்பு பகுதியில வந்து நூல் மற்றும் நூல் ஆசிரியர்கள் கொடுத்திருக்க எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ கவனமா காதுகள்ல கேட்டுக்குங்க. வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடியது இந்த நூல் மற்றும் ஆசிரியர்கள். அவங்க நூலை கொடுத்து ஆசிரியரை பொறுத்து சொல்லலாம், இல்லைன்னா ஆசிரியர் கொடுத்து நூல் கொடுக்கலாம், ஆசிரியர்களை கொடுத்து பொருந்தாத ஒன்றை கண்டுபிடின்னு கொடுக்கலாம், இல்லைன்னா நூல்களை கொடுத்து இதுல யார் பொருந்தாத ஆசிரியர்னு கேட்கலாம், இல்லைன்னா அவங்களுடைய இயற்பெயர் கேட்கலாம், சாகித்ய பரிசு வாங்கினதை கேட்க வாய்ப்பு இருக்கு, தமிழ்நாடு அரசோட விருது யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால இது எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. 1க்கு 2 தடவை நீங்க காது கொடுத்து கேளுங்க. மீண்டும் அடுத்ததொரு புதிய வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.